மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கண் எரிச்சல், கண் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க, ஒரு மாதிரி ட்ரைனஸா இருக்கு, சிவந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்களை பாதுகாக்கிறதே ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல்லயே ரொம்ப அதிசயமான ஒரு உறுப்பு கண், விஷன். இப்போ மூளையில இருந்து வரக்கூடிய ஆப்டிக் நர்வ்ஸ்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு விஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கண் எரிச்சல் அப்படின்னு சொல்றது பல நோய்கள், முக்கியமான நோய்களோட ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். பல முக்கியமான நோய்களோட அறிகுறியா கண் எரிச்சல் நமக்கு வருது. நார்மலா நம்ம என்னன்னா ஏதோ ஒரு காரணங்க, டஸ்ட் பட்டுச்சா இல்ல உடல் அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டுச்சா, இந்தந்த காரணங்களால நமக்கு கண் எரிச்சல் வரலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா சில நோயோட அறிகுறியா கூட நமக்கு கண் எரிச்சல் இருக்கலாம். சில நோயோட அறிகுறி அப்படின்னு சொல்றது என்னென்ன? இப்ப இந்த கண் எரிச்சலை நம்ம சாதாரணமா விட்டுடலாமா இல்ல இதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கலாமா? இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய கண் எரிச்சலை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைஜஷன் ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு இன்டைஜஷன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், செரியாமை பிரச்சனை, சரியா சாப்பிட முடியல, இல்ல செரியாமை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசம் ஆகுது. இந்த மாதிரியான சில அறிகுறிகள் இருக்கும் போது நமக்கு கண் எரிச்சல் பிரச்சனை இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம்னா, அந்த அதிகமான பித்தமோ சரியா செரிமானம் ஆகாத உணவுகள் நம்ம உடல்ல தேங்கி இருந்துச்சுனாலோ நமக்கு கண் எரிச்சல் பிரச்சனை ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹை பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது முக்கியமான காரணம் ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்றதே குருதி அழல் அப்படின்னா சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது நமக்கு கண் எரிச்சல் அதிகமாகுது. இப்ப ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா நம்ம உடல்லயே ஏற்படக்கூடிய நிறைய பாதிப்புகள்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப இதயம் படபடன்னு இருக்குது, டென்ஷன் ஆகிறேன், இப்ப கண்ணு ரெட் ஆயிடுச்சு, கண் எரிச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை பிளட் பிரஷர் இருக்க இருக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை குறையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மைனூட்டா இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே பாதிப்பு அடையுது அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண் எரிச்சல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சுகர் அப்படின்னு சொல்றோம், பிளட் சுகர் லெவல். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லணும்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற கண்டிஷன் சொல்லுவாங்க, கிளக்கோமா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல அதிகமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையால நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்கள்ல நமக்கு எரிச்சலோ பார்வை குறைபாடோ நமக்கு ஏற்படுது. இந்த கண் எரிச்சல் நிறைய பேர் பார்த்தோம்னா கண்ணை கை வச்சு நிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணு உறுத்தல் இருந்துச்சுன்னா நமக்கு சுகர் லெவல் பிளட்ல அதிகமாக இருக்கா அப்படின்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும். இல்ல ஏற்கனவே நம்ம ஒரு சர்க்கரை நோயாளி அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல அதிகமான பிளட் சுகர் லெவல் அதிகமாக நிச்சயமாக கண் எரிச்சல் பிரச்சனை உண்டாகும், பார்வை குறைபாடு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழல். இந்த அழல் அதிகமாகும் போது நம்ம உடல்ல கண் எரிச்சல் அதிகமாகிட்டே போகுது. ஸோ பித்தம் அதிகமாக இது சித்த மருத்துவத்துல நம்ம அழகா சொல்லுவோம், அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பித்தம் உடலில் அதிகமாகும் போது கண் எரிச்சல் நமக்கு அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பித்தம் அதிகமாகுதுன்னா நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ இல்ல செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளோ, ஸோ அதிகமான கண்கள்ல ஒரு மாதிரியான மஞ்சள் நிறம் இருக்கிறது, மஞ்சள் நிற வாந்தி எடுக்கிறது, கண்கள்ல உச்சகட்டமாக ஒரு எரிச்சல் இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியதுதான். அடுத்து முக்கியமான இன்னொரு காரணம், இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தா கண் எரிச்சல் நிச்சயமாக இருக்கும், நம்ம கவனமாக இருந்துக்கணும்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா கல்லீரல், நம்ம லிவர் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் போது கண் எரிச்சலானது ஏற்படுது. எப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜாயிண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். திரும்ப திரும்ப ஜாயிண்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குன்னா முதல்ல அது கண்ணுல தான் நமக்கு காட்டுன்னு சொல்லலாம். கண்கள் மஞ்சள் நிறமாக இருக்கிறது, ரொம்ப அதிகமான எரிச்சல் இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன், கல்லீரல்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது
கண்கள்ல அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ கண் எரிச்சல், நார்மலா இந்த கண் எரிச்சல் இருக்குன்னா நம்ம சொன்ன மாதிரி உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இப்போ நமக்கு அதிகமான வெயில் சமயங்கள்ல கண் எரிச்சல் இருக்கும். ரொம்ப நேரம் சிஸ்டம் பாக்குறோம், இல்ல அதிகமான வந்து வெளிச்சத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இது எல்லாமே கண் நரம்புகளை பாதிச்சு நமக்கு கண் உறுத்தலை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இப்ப கண் எரிச்சல் வர்றதுக்கு இந்த நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே முக்கியமான காரணங்கள் அப்படின்னு இருந்தாலும், இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளிவரதுக்கான சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம உடல்ல அந்த பித்தம் குறைஞ்சு உடல் உஷ்ணம் குறைந்து அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கான்னு பார்த்து அதற்கேற்ற சிகிச்சைகளை எடுக்கணும். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் திரிஃபலா நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்கு. இந்த திரிஃபலா நெய்யை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, கண்களை சுத்தி நம்ம வந்து தடவணும். ஸோ இந்த கண்களை சுத்தி நம்ம வந்து இந்த திரிஃபலா நெய்யை தடவும் போது கண்கள் நரம்புகள் வலிமையாகி அதிகமான உஷ்ணம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இப்ப கண்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும்னா நம்ம கண்களை சுத்தி திரிஃபலா நெய் தடவலாம். அதே மாதிரி இந்த திரிஃபலா நெய்யை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவு எடுத்து 1/2 கிளாஸ் வெந்நீர்ல நம்ம வந்து சேர்த்துட்டு அதை நம்ம உள்ளுக்கு குடிக்கணும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கண் எரிச்சல் இருக்கு அப்படின்னா நம்ம தலைக்கு வந்து வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து கற்றாழை, எலுமிச்சை சாறு, இந்த 2மே கூட போதும். கற்றாழை, எலுமிச்சை சாறு, இதனோட கொஞ்சம் சீரகம், இது 3யுமே சேர்த்து எண்ணெயில நல்லெண்ணெயில விட்டு நல்லா காய்ச்சி எடுத்து நம்ம பயன்படுத்துறோம். நல்லெண்ணெயில விட்டு காய்ச்சி எடுத்து அதை நம்ம பயன்படுத்தும் போது அந்த தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கும் போது கண் எரிச்சல் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம உடல்ல பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா கண் எரிச்சல் இருந்தே தீரும். அப்போ அதை சரி செய்யறதுக்கு இந்த பேசிக்கா நம்ம இந்த ஆயிலை பயன்படுத்தலாம். இதே மாதிரி கண் எரிச்சல் இருக்குன்னா நாரிகேலாஞ்சனம் இல்ல இளநீர் குழம்பு, இந்த மாதிரியான மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசிக்கா இந்த கண் எரிச்சல் குறையணும்னா உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி செய்யும் போது, உதாரணத்துக்கு இந்த மலச்சிக்கல் இருந்தா கூட நமக்கு வந்து ட்ரைனஸ், உடல்ல வந்து ஒரு வறண்ட தன்மை இருந்து கண் எரிச்சல் உண்டாகும். அதை சரி பண்றதுக்கும் நம்ம சித்த மருந்துகளை எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவில் நமக்கு கண் எரிச்சல் எதனால இருக்கு, அதற்கான எளிய சிகிச்சை முறைகள் என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.